Hey guys, welcome to Know Something. இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். நிறைய பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். பட் அட் த சேம் டைம் ஸ்டாக் மார்க்கெட் ஹைலி ரிஸ்க், போட்ட காசுலாம் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். ஸோ உங்களோட அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு 8 பேசிக் ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு 8 பேசிக் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ஒரு மித்து அண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அதோட பேஸ்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் நீங்கள் அந்த வீட்டுக்கு மேலே எத்தனை ஃப்ளோர்ஸ் கட்ட போகிறீங்களோ அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கும்போதோ இல்லை வேலை செய்யும்போதோ உங்களோட பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த டொமைனில் நீங்கள் சூப்பராக எக்ஸ்பர்டைஸ் ஆயிடுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டாக்ஸ் சொல்லணும் இல்லையா, ஸ்டாக் மார்க்கெட் அதோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10,000 rupees நீங்கள் ஒரு விப்ரோ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதோட வேல்யூ எவ்வளோன்னா 700 crores. அதாவது 40 இயர்ஸ் முன்னாடினா 1982ஸில் நீங்கள் ஒரு 10,000 rupeesக்கு விப்ரோ ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னையோட வேல்யூ 700 crores. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி 10,000 ஒரு பெரிய வேல்யூ அப்படின்ட்டு. சரி, குறைச்சிக்கோங்க. ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கி 70 crores. சரி விடுங்க, ஒரு 100 rupees நீங்கள் 1982ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அதோட வேல்யூ 7 crores. இந்த அளவுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. நீங்கள் கோல்டோ இல்லை பேங்க் டெபாசிட்ஸோ, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அல்லது ரியல் எஸ்டேட்டோ இந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடியது ஸ்டாக்ஸ் மட்டும்தான். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபன் ஃபேக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த விப்ரோ 10,000 rupees 700 crores மாறுச்சு இல்லையா, அதே மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. 700 crores இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு 10,000 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏர்லி 2000ஸில் நல்ல ஹையில் இருந்த ஸ்டாக்ஸு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா less than 20 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதோட ஃபண்டமெண்டல்ஸ், அதோட பேசிக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிகபட்ச ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 8 பாயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. பாயிண்ட் நம்பர் 1, இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கி? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கா இல்லையான்றது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாயிண்ட் நம்பர் 2, ஹவு மச் ரிட்டர்ன்ஸ் கேன் ஐ எக்ஸ்பெக்ட்? எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். 3வது, ஹவு ஷுட் ஐ ஸ்டார்ட் வித் இட்? நான் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்? 4வது விஷயம், ப்ராசஸ். இந்த எல்லா விஷயமும் எப்படி நடக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில், அந்த ப்ராசஸ். 5வது, ஒய் ஸ்டாக் மார்க்கெட் ஹேஸ் பேட் நேம்? 6வது, கேன் ஐ இன்வெஸ்ட் வித்தவுட் எனி காமர்ஸ் நாலேஜ்? காமர்ஸ் நாலேஜ் இல்லாமல் என்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? ஹவு டஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க்ஸ்? ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? வேர் டு ஐ லேர்ன் மோர் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நான் நிறைய கற்றுக்கிறதுக்கு எந்தெந்த புக்ஸு நான் படிக்கலாம், எந்தெந்த வீடியோஸ் நான் பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த 8 பாயிண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்கி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கக்கூடியது தான். அதனால தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மில் ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அங்கே ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட காசெல்லாம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்க, ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். அந்த சேவிங்ஸ் பேங்க்கோட இன்றைக்கி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2.9% ஸ்டேட் பேங்க்கில். ஸோ இன்றைக்கி ஒரு 1 லட்ச ரூபா உங்கள் ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறீங்கன்னா 1 இயர் கழித்து அந்த காசு 1,02,900 ரூபாயாக இருக்கும். 2.9% அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1 lakh rupee பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த விதமான ரிஸ்க்கும் இருக்காது. எண்ட் ஆஃப் த 1 இயர் 2,900 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது இல்லையா, அதுதான் ரிட்டர்ன்ஸ். ஸோ எங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அங்கே ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஹைலி வாலடைல். நீங்கள் உங்களோட பிரின்சிபலையும் லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்கள் பிரின்சிபலை 10x 20xன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஹைலி ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டியூ டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்றதை நல்ல தரவாக யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அவர்கிட்ட அவ்வளோ காசு இல்லை.
பட் அந்த பிஸ்னஸோட ஐடியா உங்களுக்கு தெரியும், அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அவர் உங்கள்கிட்ட கடன் கேட்குறாரு. ஒரு 1000 ரூபா எனக்கு கடன் கொடு, இல்லை ஒரு 10,000 ருபீஸ் எனக்கு கடன் கொடு, 10% கடன் கொடு அப்படின்னு கேட்கும்போது அந்த பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கனால ஒரு 10,000 ரூபா அவர் கொடுக்குறீங்க. அந்த பிஸ்னஸ் படிப்படியாக வளர வளர உங்களோட பணமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற கான்செப்ட். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்டோட பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக போகலை, நஷ்டத்தில் போகுது அப்படின்னா அவரோட பிஸ்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நஷ்டமாகுதோ அதே மாதிரி உங்களோட 10,000 ரூபாயும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த பிஸ்னஸ் நல்லா நடந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் கூடயே சேர்ந்து நீங்களும் வளருவீங்க. அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கலை அப்படின்னா அதோட நஷ்டத்துலேயும் உங்களுக்கு பங்கு உண்டு. ஸோ பேசிக்கலாக ஷேர் அப்படின்னா என்னென்னா அந்த கம்பெனியோட கோ ஓனர் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் 10% ஷேர் உங்களுக்கு இருக்குது. அந்த கம்பெனியோட வளர்ச்சியிலையும் வீழ்ச்சியிலையும் உங்களுக்கு பங்கு இருக்குது. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விப்ரோவோட ஃபன் ஃபேக்ட் பார்த்தோம். இன்னொரு ஃபன் ஃபேக்ட்டும் சொல்கிறேன். ஈச்சர் மோட்டார்ஸ் அப்படின்ற கம்பெனி தான் இப்போ ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸை ஃபுல்லி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ராயல் என்ஃபீல்ட் புல்லட்ஸும் வந்துமே ஹேண்ட்மேடு தான், மோஸ்ட்லி ரோபோட்டிக்ஸ் கிடையாது. ஒன்ஸ் ஈச்சர் மோட்டார்ஸ் ராயல் என்ஃபீல்டு அக்வேர் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாகிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அது வந்து 10 லட்ச ரூபா 10x அது வளர்ந்துருக்கு. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸாக இருக்கட்டும், டிவிஎஸ் கம்பெனிஸ் குரூப்பாக இருக்கட்டும், அதோட வளர்ச்சி எல்லாமே இதுக்கு சிமிலர் தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, அது கம்பெனியோட ஒரு அங்கமாக நீங்கள் மாறுறீங்க. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்காது. ஸோ அஸ் அ கன்க்ளூஷன், இஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ரிஸ்க் தான். நீங்கள் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்ற கம்பெனியோட கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவு மச் ரிட்டர்ன்ஸ் கேன் ஐ எக்ஸ்பெக்ட்? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 18 to 20% ஆவரேஜாக உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது வந்து இந்தியாவில் வந்து 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து என்எஸ்சி, இன்னொன்று வந்து பிஎஸ்சி. ரெண்டுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதில் வந்து ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வாங்கிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. ஸ்டாக் ஏ, பி, சி, டி, இ. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாட்டாவோட ஸ்டாக்ஸ் ஒன்று, ரிலையன்ஸோட ஸ்டாக்ஸ் ஒன்று, பேங்கிங்கில் ஹெச்டிஎஃப்சியோட ஸ்டாக்ஸ் ஒன்று, எஃப்எம்சிஜியில் ஐடிசியோட ஸ்டாக்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து ஆயில் அண்ட் கேஸில் ஒரு ஓஎன்ஜிசி ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க. இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் எந்த விதத்துலையும் எந்த ஸ்டாக்கையும் நீங்கள் நான் ப்ரொமோட் பண்ணல. யூஸ் யுவர் ஓன் டியூ டெலிஜென்ஸ். நீங்கள் ஸ்டாக் வாங்கும்போது என்றைக்குமே ஸ்டாக் வாங்கும்போது ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக்னு வாங்கக்கூடாது. ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். அதாவது ஒரு 10 to 12 ஸ்டாக்ஸ் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஸ்டாக்ஸ் வந்து நஷ்டம் கொடுத்தா கூட பாக்கி இருக்க 8 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு லாபம் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ என்றைக்குமே வந்து நஷ்டத்துக்கு போகாது. அதாவது ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் அ சிங்கிள் பேஸ்கெட். அந்த பேஸ்கெட் உடையும் போது அதில் இருக்க எல்லா எக்ஸும் உடஞ்சிரும். அதனால் கீப் இட் செப்பரேட், தனித்தனியாக வச்சுருங்க. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு 10 ஸ்டாக்ஸ் டிஃப்ரெண்ட் செக்டாரில் வாங்கும்போது ஒரு செக்டார் டவுன், அதாவது ஐடி செக்டார் டவுன் ஆகுது, ஆயில் அண்ட் கேஸ் டவுன் ஆகுதுன்னா அடுத்த 2 செக்டார் வேறு ஏதாவது இவி செக்டார், வேறு ஏதாவது செக்டார் ஹையாக இருக்கும்போது உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது. ஸோ இந்த ரிட்டர்ன்ஸை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கூடயோ ரியல் எஸ்டேட் கூடயோ கோல்டு கூடயோ கம்பேர் பண்ணிங்கன்னா இது ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்பராக சொல்லணும் அப்படின்னா 18 to 20% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னென்னா, 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 4 இயர்ஸில் 2 lakhs ஆகும். 4 இயர்ஸில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட அமௌண்ட் டபுள் ஆகும். அதுதான் இந்த கணக்கு. நான் சொல்கிற இந்த 18 to 20% பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங் நேஷனில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ். எந்த ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகிட்டு இருக்கோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட எக்கனாமி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் யூஎஸில் இருக்க ஒரு நாஸ்டாக்லேயோ S&P 500லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டெவலப்பிங் நேஷன் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த எக்கனாமி இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ஹவு மச் ஷுட் ஐ ஸ்டார்ட் வித்? ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், எத்தனை ரூபாயிலேருந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசு, காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மாதம் வந்து ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு இயர் முடியும் போதுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டை 15% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதாவது ஃபஸ்ட் இயர் வந்து 1000 rupees, செகண்ட் இயர் வந்து 1150 rupees, தேர்ட் இயர் அதோட 15% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஒரு 15 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வித் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 15%. அதாவது எவ்ரி இயர் உங்களுக்கு 15% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு ஒரு கேல்குலேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற 1000 rupees வித் 15% ரிட்டர்ன் இன் 15 இயர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 crore கிடைக்கும். இந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பேர் என்னென்னா SIPன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்.
இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ETFஸோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நினைப்பு இருக்கலாம், பெரிய காசு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. சிஸ்டமேட்டிக்காக ஒரு ₹1000 நீங்கள் ஒரு 15 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க வித் 15% இன்க்ரீஸ் இன் எவ்ரி இயர். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அ பொட்டன்ஷியல் டு ரிட்டர்ன் 1 crore. உங்களுக்கு ₹1 கோடி ரிட்டர்ன் வர அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. சரி, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். 3 டாக்குமெண்ட் தேவை. ஆதார் கார்டு, பேன் அண்ட் பேங்க் டாக்குமெண்ட். பேசிக்காக நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா சிமிலர் டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் தான். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் காசு போட்டு வைக்கிறீங்களோ அதேமாதிரி உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்குற ஷேர்ஸை உள்ளே போட்டு வைப்பீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ, ஏஞ்சல் ஒன், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் உங்களோட ஷேர்ஸை அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. நீங்கள் வாங்கும்போதும் ஷேர்ஸை விற்கும் போதும் ஒரு அமௌண்ட் வந்து ட்ரேடிங் ஃபீஸாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து அந்த புரோக்கரேஜ் ஃபீஸை வந்து ரொம்பவே மினிமம் வச்சுருக்காங்க. 0.1 பைசா வரைக்கும் வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் நோ புரோக்கரேஜ் ஃபீஸும் வாங்குறது இல்லை ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்படிப்பட்ட புரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜெரோதா ஒன்று. அகெயின் நான் ஜெரோதாவை ரெக்கமெண்ட் பண்ணல, இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. ஒரு 3 to 4 days ஆகும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து அரௌண்ட் ₹300 வாங்குவாங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எந்த புரோக்கர் எவ்வளோ கம்மியான புரோக்கரேஜ் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்களோ அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் இருக்கும். அடுத்து நம்ம எந்த பாயிண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய் ஸ்டாக் மார்க்கெட் ஹேஸ் அ பேட் நேம். இப்போ நம்ம வீட்டில் வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாத நிறைய நஷ்டம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்மளோட மைண்ட் செட் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் அப்படி. நம்மள்ட்ட என்ன சொல்கிறாங்க, நீ இன்றைக்கி வந்து ஒரு ₹1000 போடு, நாளைக்கு ₹2000 மாறிடும், அப்படி தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அது தப்பு. எந்த ஒரு அசர்ட்டுமே அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு டைம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை இன்றைக்கி ஒரு கோல்டு வாங்குறீங்க, இல்லை இன்றைக்கி ஒரு பிளாட் வாங்குறீங்க. அது அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 2 years, 3 years, 5 years, 10 years ஆகுது இல்லையா. அது அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் கொடுத்தா தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஹெல்த்தி பேபி பிறக்கணும் அப்படின்னா 10 மாதம் அது வந்து அவங்க அம்மா வயிற்றில் இருந்தால் தான் ஒரு நல்ல ஹெல்த்தி பேபியாக வெளில வருது இல்லையா. அந்த டைம் தான் அப்ரிஷியேட் ஆகிற டைம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் 18 to 20% ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா உங்களோட பணம் ஒரு 4 to 5 yearsல டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதே அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு 12 years ஆகும் உங்கள் பணம் டபுள் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு ₹1,00,000 நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதே ₹1,00,000 நீங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கிறீங்கன்னா பேங்க்கில் இருக்க அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கு 12 வருஷம் ஆகும். ஸ்டாக்கில் இருக்க அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கு அரௌண்ட் 4 to 5 years ஆகும். ஸோ இந்த 12 வருஷத்தில் வந்து ஒரு 3 times இந்த பணம் மல்டிப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கேன் ஐ இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் வித்தவுட் ஹேவிங் எனி காமர்ஸ் நாலேஜ். நான் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இல்லை, எனக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து ஸ்ட்ராங் இல்லை, நான் காமர்ஸ் படிக்கல, நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். இது யூஎஸில் நடந்த சர்வே. 10 வயசு குழந்தைங்கள ஒரு பஞ்ச் ஆஃப் 10 வயசு குழந்தைங்க கிட்ட ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண சொல்கிறாங்க. அதே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நல்ல படித்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் பிக் பண்ணுறாங்க. இதில் எதில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தா சர்ப்ரைசிங்லி இந்த குழந்தைங்க பிக் பண்ண ஸ்டாக்ஸில் தான் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி. அவங்க அன்றாடம் யூஸ் பண்ணுற கேட்பரி, பார்பி டால்ஸ், டிஸ்னி அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் அவங்க சூஸ் பண்ணாங்க. எண்ட் ரிசல்ட் அவங்க ஒரு கஸ்டமர், அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, அதனால அந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அட் த சேம் டைம் இந்த சிஎஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸு, பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் செக் பண்ணி அவங்க ஒரு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறாங்க. பட் சர்ப்ரைசிங்லி நான் சொன்ன மாதிரி இந்த 10 years ஓல்டு கிட்ஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோட கஸ்டமராக இருக்கீங்க, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி மைண்ட் செட் இருக்க எல்லாருக்குமே அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த பேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். உங்களை மாதிரி மைண்ட் செட் இருக்க எல்லாருக்குமே அந்த கோல்கேட் பேஸ்ட் பிடிச்சிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த கோல்கேட்டோட மார்க்கெட் ப்ரெசன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அந்த கோல்கேட் ப்ரொடியூஸ் பண்ணுற ரெவன்யூ ஜாஸ்தியாக இருக்கும், அதோட ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஸ்டாக்ஸாக வாங்கலாம். அட் த சேம் டைம் நான் காமர்ஸ் குரூப் இல்லை, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிஷின்ஸை பற்றி நல்லா தெரியும், இல்லை எனர்ஜியை பற்றி நல்லா தெரியும், எனர்ஜி செக்மெண்ட் பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா அது சம்மந்தமான கம்பெனிஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸ் தெரிஞ்சிருக்கணும், காமர்ஸ் படிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. டே பை டே உங்களோட நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 7th பாயிண்ட், ஹவு ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க்ஸ். இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காசு தேவை.
ஸோ நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லார்ட்டையும் காசு கேட்குறீங்க. அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் அந்த காசு பத்தலை அப்படின்னா நீங்கள் அடுத்து எங்கே போய் கேட்பீங்க? பேங்க்கில் கேட்பீங்க லோன் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1000 கோடி ரூபா தேவைப்படுது. ஆனால் ஒரு நல்ல சாலிடான ஐடியா இருக்குது, அந்த பிஸ்னஸ் பண்ண நல்ல லாபம் வரும். ஆனால் 1000 கோடி ரூபா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணும்னா யாராலையும் தர முடியாது இல்லையா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் உங்கள்ட்ட யார்ட்டையும் இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் யார் இன்வெஸ்ட் பண்ணுவா? பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உங்கள் கம்பெனியில். அதுக்கு பேர் தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஐடியாவை பப்ளிக்கிட்ட சொல்லணும். பப்ளிக்கு வந்து அந்த பிலீஃப் இருக்குது, இந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும், இந்த ஐடியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பப்ளிக்ஸ் வந்து உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் தராங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கம்பெனியில் உங்களோட ஓனர்ஷிப் தருவீங்க. இத்தனை % ஷேர்ஸ் வந்து நான் கம்பெனிலேருந்து பப்ளிக்கு தரேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 2 ஷேர் வாங்குறேன் அப்படின்னா 2000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு 2 ஷேர் நான் வாங்கிப்பேன். ஸோ அந்த ஓவரால் பிக்சராக பார்க்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற அந்த காசு உங்களுக்கு கிடச்சிரும். அட் த சேம் டைம் உங்கள் ஐடியாவில் உங்கள் கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸை நீங்கள் பப்ளிக் கொடுத்துருவீங்க. கரெக்டாக பப்ளிக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த காசு கிடச்சிரும். அந்த காசை வச்சு உங்கள் ஐடியாவை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸை க்ரோ பண்ணுறீங்க. ஸோ இந்த கம்பெனி ஸ்டாக்ஸை வாங்கினோன்னா உங்கள் கம்பெனியில் ஒரு ஓனர் மாதிரி அந்த பிஸ்னஸ் வளரும்போது என்னோடய ஸ்டாக்ஸும் வளரும், அந்த பிஸ்னஸ் நஷ்டமாச்சுன்னா என்னோடய ஸ்டாக்ஸும் நஷ்டமாகும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையும் ரிலேட்டிவ்ஸ்லையும் காசு வாங்கின காசை திருப்பி கொடுத்துருவீங்க. பட் ஷேர்ஸில் அப்படி கிடையாது. எனக்கு இப்போது நான் 2 ஷேர் வாங்குறேன்னு சொல்லல இல்லையா, 2000 ருபீஸ், எனக்கு திருப்பி அந்த 2000 ருபீஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த ஷேர்ஸை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அந்த 2000 ருபீஸை என்னால் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த காசை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் நான் 2 ஷேர் வாங்கினேன் இல்லையா, என்னை மாதிரி பப்ளிக்ஸ் வந்து கோடிக்கணக்கான பேர் ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க இல்லையா, அதுதான் ஷேர் மார்க்கெட், ஷேர் பஜார்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா அந்த 2 ஷேர்ஸை அந்த ஷேர் மார்க்கெட்டில் விற்றுருவேன். யாருக்கு அந்த ஷேர்ஸ் பிடிச்சிருக்கோ அவங்க அதை வாங்கிக்குவாங்க, எனக்கு அந்த காசு கிடச்சிரும். இப்படி தான் அந்த ஷேர் மார்க்கெட் ரன் ஆகுது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா பெரிய பெரிய ஃபார்ச்சூன் கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டாட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டாட்டாவில் நீங்கள் ஒரு ஓனர், ரிலையன்ஸில் நீங்கள் ஒரு ஓனர். உங்களுக்கு வந்து செக்மெண்ட் வைஸாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. எஃப்எம்சிஜியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்கள் எஃப்எம்சிஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து இந்தியாவில் ஜுவல்லரி பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படின்னா நீங்கள் டைட்டனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இல்லை இந்தியாவில் வந்து இவி ஸ்டாக்ஸு, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நல்லா போகும் அப்படின்னா நீங்கள் ஒரு டாடா மோட்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட வளர்ச்சியில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வளரும். சப்போஸ் அந்த கம்பெனி வீழ்ச்சி ஆச்சுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரிவர்ஸாக ஆகும். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ண வர கடைசி பாயிண்ட், வேர் டு ஐ ஸ்டார்ட் லேர்ன் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நான் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய புக்ஸ் இருக்குது, நிறையா ஆன்லைனில் மெட்டீரியல்ஸும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் ப்ரொப்போஸ் பண்ணுற ஒரு 2 புக்கு வந்து ரிச் டேட் புவர் டேட், அது வந்து நீங்கள் படிக்கலாம். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது புக்கு வந்து லேர்ன் டு ஏர்ன் பை பீட்டர் லிஞ்ச். இவங்களோட புக்ஸ் 2மே நல்ல புக்ஸு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து யூடியூப்ஸ்லையோ யுடிமிலையோ பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லேர்னிங் கோர்சஸ் கொஞ்சம் தருவாங்க. அதில் நீங்கள் நல்ல கோர்சஸாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டாக்ஸுமே நிறைய ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்டாக்ஸை உங்களால் வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு இல்லை கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ சம்திங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.